வணக்கம் மகளே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ட்ரேடு கார்ப் நிறுவனத்தை சார்ந்த ரொவன்சா நெக்ஸ்ட் அப்படிங்கிற கம்பெனியோட குயிக்கான் அப்படிங்கிற ஒரு வகையான பயோஸ்டிமுலன்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அல்ட்ரா எஃபிஷியன்ட் பயோஸ்டிமுலன்ட் ஃப்ரம் தி ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கக்கூடிய கான்செப்டில் உருவாக்கப்பட்ட சுகர் கேனோட மொலாசஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த ஃபெர்மெண்டட் பயோஸ்டிமுலன்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஈச் அண்ட் எவரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற கேட்டகரியில் இன்னைக்கு இந்த வீடியோவில் குயிக்கான் அப்படிங்கிற ப்ராடக்ட் பற்றின ப்ராடக்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனல் வீடியோ பார்க்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பேக் டு ஷேர், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். ஸோ பயோஸ்டிமுலன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்தோட வாழ்வியல் மாற்றங்களை ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. பர்டிகுலர்லி வந்து கமர்ஷியல் கிராப்னு சொல்லக்கூடிய கத்திரிக்காவாக இருக்கட்டும், வெண்டைக்காவாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸ் மெயினாக எடுத்துக்கிட்டோம்னா வெஜிடபிள்ஸில் குக்குர்பிடேசி குடும்பத்தை சார்ந்த இந்த கார்ட்ஸ் வகைகள், பாவக்காவாக இருக்கட்டும், புடலங்காவாக இருக்கட்டும், சொரக்காவாக இருக்கட்டும், வாட்டர் மெலான், மஸ்க் மெலானாக இருக்கட்டும், இந்த 5 கேட்டகரியும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கமர்ஷியல் கிராப்னு சொல்லுவோம். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பர்டிகுலரி வந்து இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகப்படியான வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்குமே பூக்கிற காய்க்கிற எல்லா வகையான காய்கறி பயிர்களுக்கும் மண்ணுக்கடி விளையக்கூடிய டியூபர்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து பயோஸ்டிமுலன்டோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டாக அமையுது. ஸோ பயோஸ்டிமுலன்ட் அப்படிங்கிறது எந்த மூலாதாரங்கள் எடுக்கப்படுது அப்படிங்கிறத பொறுத்து அதோட வாழ்வியல் மாற்றங்கள் அப்படிங்கிறது வேறுபடுது, அதோட யூஸ் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வேறுபடுது. இந்த குயிக்கான் அப்படிங்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படிங்கிறது சோர்ஸ் அப்படி எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கரும்பு தாவரங்கள்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த கரும்பு சக்கையிலிருந்து பிரிந்து எடுக்கப்படக்கூடிய நொதித்தல் செயல்முறை மூலமாக, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக வந்து இந்த குயிக்கான் அப்படிங்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க எடுக்கிறாங்க. இந்த குயிக்கான் அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்குள்ள உள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா குளுட்டமிக் ஆசிட் அப்படிங்கிற கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே பார்த்தோம்னா குளுட்டமிக் ஆசிட் அப்படிங்கிறது செல்வால் திக்கனிங்க்கு பிளஸ் வந்து இது வந்து குளுட்டமிக் ஆசிட் அப்படிங்கிறத கண்டென்ட் வந்து மெயினாக எதோ ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னா அமினோ ஆசிட் பேஸில் இருக்கக்கூடிய செல்வால் திக்கனிங்காக இருக்கட்டும், அந்த அமினோ ஆசிட் பேஸில் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஒர்க்குமே இது பார்க்கும். சேம் செல்ல பார்த்தோன்னா ஒரு தாவரத்தோட முக்கியமான விஷயமான ஃப்ரூட் ஸ்வெல் ஆகிறது, டெவலப்மெண்ட் ஆகுறது, செல் ஸ்ட்ரக்சரை எக்ஸஸ் பண்ணுறது மூலமாக காய்கள் வந்து கனிகள் வந்து நல்லா பளிச்சுன்னு வர்றதையும் நல்லா பெருவாட்டா புஷ்ஷுன்னு வர்றதையும் வந்து உறுதி பண்ணும். ரெண்டாவது பார்த்தோம்னா வந்து ஃப்ரூட்டோட குவாலிட்டி, சைஸ் அண்ட் பிரிக்ஸ், ஒரு சில பழங்கள்லாம் பார்த்தோன்னா ஸ்வீட்னஸ் இல்லாமல் இருக்கும்ல, அது மாதிரி இந்த பிரிக்ஸ் வேல்யூ சொல்லக்கூடிய TSS, டோட்டல் சாலிபிள் சால்ட், டோட்டல் சாலிபிள் சுகர்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இதோட வேலை. சேம் இதில் பார்த்தோம்னா வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு வந்து ஒரே ஈவன் மெச்சூரிட்டி கொடுக்கறதும் அப்படிங்கிறது இதோட வேலை. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நேச்சுரல் ப்ராடக்ட், எடுக்கக்கூடிய மூலாதாரம் அப்படிங்கிறது சுகர்கனோட பிளான்ட் எடுக்கிறது மூலமாக இது மெயினாக பார்த்தோம் அப்படின்னா கார்னி பாக்டீரியம் குளுட்டோமிசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு வகையான பயோஸ்டிமுலன்ட் இருந்து எடுக்கிறாங்க. இதோட கான்செப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செகண்டரி காம்பவுண்ட்ஸ், அது மைக்ரோ ஆர்கானிசம் அல்லது லிவிங் பாக்டீரியா அப்படிங்கிறது பார்த்தோம்னா உள்ள கிடையவே கிடையாது. இது பயோஸ்டிமுலன்ட் மூலமா எடுக்கப்பட்டாலும் உள்ள வந்து உயிருள்ள பொருட்கள் கிடையாது அப்படிங்கிறது இதோட பிளஸ் பாயிண்ட். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா குயிக்கான் அப்படிங்கிறது வைட் ரேஞ்சஸ் ஆஃப் கிராப்ல, எல்லா வகையான கிராப்லுமே பூக்கிற காய்க்கிற எல்லா வகையான கிராப்லையும் இது உபயோகப்படுத்துறதுக்கு பரிந்துரை பண்றாங்க. சேம் செல்ல முக்கியமாக இது என்ன மாதிரி வேலைகளை பார்க்கும் அப்படின்னா ஒரு தாவரத்தில் கொடுக்குறோம்னா அதோட நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேஜஸ் என்னவோ, அதோட அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் என்னவோ, இப்போ பூக்கிற தாவரங்களுக்கு கொடுக்கறது மூலமாக டக்குன்னு பூத்தலை வந்து உறுதி பண்ணும், பூத்தலை வந்து பூ பிஞ்சு கொட்டாமல் இருக்கிறத என்ஷூர் பண்ணும். காய்க்கிற ஸ்டேஜில் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து காய்கள் வந்து நல்லா பெருவாட்ட வரதையும் சைனிங் வரையும் ஒரே ஈவன் மெச்சூரிட்டி வரதையும் உறுதி பண்ணும். அந்த மாதிரி எந்த ஸ்டேஜில் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இதோட அடுத்த லெவல் ஃபங்க்ஷன் என்னவோ ப்ளஸ் அதோட பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ. இப்போ ஒரு தாவரம் வந்து பூக்கிற டைமில் பர்டிகுலர் வந்து குறுபேசி குடும்ப தாவரங்களை பார்த்தோம்னா பாவக்காய், புடலங்காய், சொரக்காய், வாட்டர் மெலன், மஸ்க் மெலன்லாம் பார்த்தோம்னா ஆண் பூ பெண் மகரந்த சேர்க்கை ஆகிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த டைமில் இதை கொடுக்கும்பொழுது பெண் பூக்களோட யூஸ் எஃபிஷியன்சி அதிகப்படுத்தி ஆந்தர்னு சொல்லக்கூடிய அந்த மகரந்த துகள் வந்து ரொம்ப நேரம் பவராக வச்சிருந்து அதிகமான கரு உருவாதலை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும். இது பூக்கிற டைமில். காய் வந்துருச்சு, இந்த டைமில் கொடுக்குறதுனா என்ன நடக்கும் அப்படின்னா பூ பிஞ்சு கொட்டாமல் காயோட ஸ்ட்ரக்சர், சேஃப் இதெல்லாம் வந்து எக்ஸஸ் பண்ணி கரெக்டாக ஒரே ஈவனாக ஹார்வெஸ்ட் கொண்டு வரது, நல்ல வெயிட் கொடுக்கறது வேலையை பார்க்கும். டியூபர் கிராப்ஸ்னு சொல்லக்கூடிய மண்ணுக்கடி விளையக்கூடிய பயிர்களாக இருக்கட்டும், ஒன்று வெங்காயமாக இருக்கட்டும், இல்லை வந்து பூண்டா இருக்கட்டும், இல்லை வந்து பீட்ரூட்டாக இருக்கட்டும், கேரட்டாக இருக்கட்டும், நூல்கொள்ளா இருக்கட்டும், குச்சுவலி கிழங்கா இருக்கட்டும், மண்ணுக்கடி விளையக்கூடிய பயிர்கள் எல்லாத்துலையுமே வந்து ஒரே ஈவன் ஃப்ரூட் சைஸையும் ஈல்டையும் வந்து கொண்டு வந்து கொடுக்கறது இதோட மெயின் வேலையாக இருக்கு. ஸோ இந்த குயிக்கான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 0.2 ml அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன். ஒரு ஏக்கராக்கு சப்போஸ் நீங்கள் 100 லிட்டர் தண்ணி உபயோகப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா 20 மில்லி ஒரு ஏக்கராக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணலாம். நீங்கள் லிட்டர் வாட்டர் யூஸ் பண்ணுறதை பொறுத்து 1 லிட்டருக்கு 0.2 ml கணக்கில் நம்ம உபயோகப்படுத்தலாம். இப்போ கிரீன் ஹவுசஸ் யூஸ் பண்றோம், இல்லை வந்து பாலி ஹவுசஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்க 200 லிட்டர் தண்ணி உபயோகப்படுத்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து லிட்டருக்கு 0.2 ml அந்த கணக்கில் நீங்க உபயோகப்படுத்தலாம். இதோட பேக்கிங் அப்படிங்கிறது 20 ml, 50 ml இருக்கு. 20 ml காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 550 ரூபா வரைக்கும் வரும். ஸோ நிறைய இடங்கள்ல இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக இவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிளில் இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஷார்ட் சப்ளையாக இருந்தது கொஞ்ச நாளாகவே வந்து அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் படி என்கொயரி கொடுத்த இடங்கள் எல்லாமே வந்து நல்ல ரிசல்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது ரீலான்ச் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு சஃபிஷியன்ட் ஸ்டாக்ஸை வந்து ட்ரேட்கா குரூப்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த குயிக்கான் அப்படிங்கிற மாலிகுலை ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அதில் வந்து நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து நியூட்ரியன் எஃபிஷியன்சி இருக்குது, என்ன மாதிரி கிராப்பில் யூஸ் பண்ணிருக்காங்க எல்லா ஃபோட்டோஸுமே அதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த குயிக்கான் அப்படிங்கிற ப்ராடக்ட்டை பற்றின எனாமஸ் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து என்ன ப்ராடக்ட்டை பற்றி வீடியோ வேணும் அப்படிங்கிறத போடுங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதை தான் வந்து நான் வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய புது ப்ராடக்ட்டை புது கம்பெனியோட ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற கேட்டகரியில் போட்டுருக்கோம். இதை தாண்டி விவசாய சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஏதாவது கிராப்பில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கீழே என்ன டைப் ஆஃப் வீடியோ வேணும் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் அதை உங்களுக்கு வீடியோவாக போட காத்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு www.pachathoon.in வெப்சைட்லையும் கூகுள் பிளே ஸ்டோரில் பச்சத்தூன் மொபைல் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் A to Z விவசாய சம்பந்தப்பட்ட பொருளை நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்க முடியும். தேவைப்படுற பொருளை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச்.